சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவு வாராதே வினை. ரகசிய உண்மைகள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். பொதுவாக முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அருணகிரிநாதர் தான் அதற்கு இன்னும் சுருக்கி தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கார். முருகன் எங்க இருக்கிறார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருப்புகழ், அதாவது விருப்புடன் திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் முருகப்பெருமான் இருக்கார் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்க முடியும். இதுல விருப்பத்தோட முருகப்பெருமான யார் ஒருவர் உள்ளன்போட பிரார்த்தனை பண்றாங்களோ அந்த மனதுக்குள்ளதான் முருகப்பெருமான் முதல்ல மயிலேறி வருவார் அப்படிங்கிறதா உண்மை. நீலச்சிகண்டையில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையோடு காட்சி தருவான் அப்படின்னு எந்த நேரம்ன்றும் அந்த மென்ஷன் பண்றதுக்கு காரணம் அந்த மனசுதான். ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் மனோகாரகன்னு நம்ம சொல்லுவோம். நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய வல்லமை இதுவரைக்கும் ஸ்பீடுலேயே அதிக ஸ்பீடு மனிதர்களுடைய மனம்தான். மூளையை காட்டிலும் நம்மளுடைய மனதுக்கு அவ்வளவு ஸ்பீடு உண்டு. அந்த ஆல்ஃபா நிலைன்னு சொல்லுவோம். அதுக்கு போனால் மட்டும்தான் இது கட்டுப்பட்டு மூளையினுடைய வேகம் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் நினைத்த நேரத்தில் போகணும் அப்படின்றது அந்த மனது அப்படிங்கிறது தான் அவர் அருணகிரிநாதர் மயிலா வர்ணிக்கிறார். அப்போது விருப்பத்தோட திருப்புகழ் ஏதேனும் ஒன்றை நீங்கள் டெய்லியும் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரு முருகன் அதாவது கனவுலையும் தோன்றுவார் அப்படிங்கிறத நம்மளுடைய கிருபானந்த வாரியாரும் சரி அருணகிரிநாதரும் சரி அடிக்கடி பல இடங்கள்ல இதை வலியுறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஜாதக ரீதியாக நீங்க ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் ராவணன் கூட பல வரங்களையும் சிவபெருமான பூஜிச்சு எல்லா கலைகள்லையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒருவர் தான் ராவணன். அப்போ ராவணன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறத கம்பர் வர்ணிக்கும் போது கடைசியில சொல்றாரு, வாரண பொருத மார்பும் வரையனை அடுத்ததோடும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌரிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையால் திரும்பி போனான் அப்படின்னு சொல்றாரு. அது எதனால் அப்படின்னா பக்தி மார்க்கத்திற்கு அந்த வல்லமை உண்டு அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் நம்மளுடைய கம்பர். அப்போ முருகப்பெருமான் எப்படி மனசுல தோன்றணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்புகழ் ஒன்று மிகப்பெரிய ஒரு வழிவகுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. இதுல திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு திருப்புகழ் இதை மேலும் உறுதிப்படுத்துது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதக ரீதியான பலன்கள் உறுதியா நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப ஜாதகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய நிலைமை முருகனுடைய பாதத்திற்கு தான் உண்டு அப்படிங்கிறத அடிக்கடி பெரியவர்களால் வலியுறுத்தப்பட்டிருக்கு. நிறைய நடைமுறையில பார்க்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் அந்த மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமேல் அயன் கையெழுத்தே. ஐயன்னா இந்த இடத்துல பிரம்மா எழுதிய அந்த ஜாதக அமைப்பை ஒரு தலையெழுத்த மாத்திர வல்லமை முருகப்பெருமானுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் அஷ்டமச்சனி ஜென்மசனி போன்ற காலங்களில் லேசினஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது சோம்பேறித்தனம். இது நிறைய பேருக்கு வந்துடும். காலையில் எந்திரிக்கிறது இங்கே பல கோடி மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்போ நடக்கும்னா, உங்களுடைய கேடு காலம்னு சொல்லக்கூடிய 6-8 கூடிய தசாபுத்திகள் நடக்கும்போது கடுமையான விளைவை இந்த ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. குறிப்பாக 8ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியாக நடக்கின்ற போது, அதுவும் கேந்திர கோணம்னு சொல்லுவோம், 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 இது மாதிரி இடங்கள்ல இருக்கு அப்படின்னா கடுமையான பிரச்சனைகளை அந்த ஜாதகர் கிட்டத்தட்ட வருட கணக்கா அந்த தசா முடிகிற வரைக்கும், உதாரணத்துக்கு தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசை 8ஆம் அதிபதி 5லயோ அல்லது 4லயோ இருந்து தசை நடத்தும் போது கடுமையான பலன்களை தருவார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. கூடுதலா ராகுவோ அல்லது சனியோ இந்த மாதிரி பாவகிரகங்களுடைய இணைவோடு அந்த தசை நடக்கும்போது கடுமையான விளைவை அவங்க சந்திப்பாங்க. அப்போ ஜாதகத்தை வெல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு நிறைய நவடேஸ் நம்ம பார்க்குறோம். இதை மாத்திர வல்லமை யாருக்கு உண்டுன்னா முருகப்பெருமானுக்கு தான் உண்டு. அப்போ முருகப்பெருமானை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது மிகப்பெரிய இன்னல்கள்லாம் தீரும் அப்படின்றத நாம் இந்த இடத்துல சொல்யூஷனை வச்சுக்கலாம். இதுலேயும் கூடுதல் சிறப்பாக என்ன அப்படின்னா, ஏக இறைவன் ஒன்றுதாங்கிற தத்துவத்தை எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய பூதகணங்கள் தெரிவிக்கிறது. இப்போ நீங்கள் நுழைவாயிலில் போகும்போதே ஜெய விஜயர்னு பெருமாள் கோயில்லையும் மற்ற சிவன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் இதை வலியுறுத்துவாங்க. ஒன்று ஏக இறைவன் உள்ளதான் அப்படிங்கிற சிம்பிளையோ அல்லது இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற சிம்பிளையோ மட்டும்தான் அவங்க வலியுறுத்துவாங்க. அதை தான் நம்ம சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி திடமார் கணநாதன் செம்மை நிறம்
படர் ஒளியோ கந்தவேளாக கருதுங்கால் வந்ததோர் வேத வழக்கு அப்படின்றத பெரியோர்கள் இந்த தேவலோகத்திலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. யார் உயர்ந்தவர்கள், இவரை கும்பிட்டா நல்லது நடக்குமா, அவரை கும்பிட்டா நல்லது நடக்குமான்ற அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் எல்லா தெய்வமும் ஒன்றுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாத்தான் இந்த அமைப்பை சொல்றாங்க. சுடரோ சிவபெருமான், அந்த சுடர் அப்படிங்கிறது சிவபெருமான், சூடு அதுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது பராசக்தி. திடமார் கணநாதன் செம்மை நிறம், அந்த ஜோதியினுடைய நிறத்தை கணபதியோட ஒப்பிடுறாங்க. அந்த ஒளியால ஏற்படக்கூடிய வெளிச்சத்தை கந்த பெருமானோட கனெக்ட் பண்றாங்க. அப்போ இதுல ஏதாவது ஒன்றை எடுத்துட்டாலுமே ஜோதி எப்படி ஜோதி ஆகும்? அப்போ அந்த சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி, திடமார் கணநாதன் செம்மை நிறம், படர் ஒளியோ கந்தவேளாக கருதுங்கால் வந்ததோர் வேத வழக்கு. அப்ப இறைவன் யாரை வேணாலும் நீங்க கும்பிடலாம், ஒரே பலன் தான். இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு கிடையாது. இருப்பினும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு அருணகிரிநாதரே சாட்சி. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தூர்ல செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலை சூரன் வெறுப்புனா மலை. இது எல்லாத்தையும் முடிச்சு கடைசியா பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல தான் சாந்தம் பெறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில அங்க போய் பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது குருஸ்தலமாகவும் நம்ம வர்ணிக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு 6 சிரசுகள், அதாவது சிவபெருமானுக்கு 5, முருகப்பெருமானுக்கு 6. ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதோ முகம்னு முருகனுக்கு 6வது முகமாக இருக்கு. அப்ப சிவபெருமானுடைய அப்படியே தத்துவம் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அங்க சிவபெருமானுக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க முருகன் தான் இருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. பக்கத்திலேயே வள்ளி குகை அப்படின்றதும் ஒன்று இருக்கும். எப்பயுமே பிடிச்சவங்களை கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்றதுக்கு திருச்செந்தூர் மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதே போன்றுதான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை சுவாமிகள் தான் வேல் மாறல மருவி எழுதியிருக்கிறாரு திருப்புகள்ல இருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப வாழ்க்கையில சிறப்படையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா முருகனுடைய கோவில்களுக்கு, குறிப்பாக திருத்தணி, திருச்செந்தூர், வள்ளிமலை இப்படி இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய மேன்மையை ஒருத்தருக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. உள்ள தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்னா அது முருகப்பெருமானிய பாதத்துக்கு தான் உண்டு. சரி, எங்களால் போக முடியல, ஒரு ஏஜ் ஃபேக்டாக இருக்கவங்க போக முடியல, இல்லை வெளிநாடு வெளியூரில் இருக்காங்க போக முடியல அப்படின்னா அவங்க இருந்த இடத்திலேயே விருப்பத்தோடு திருப்புகளை படிக்க வேண்டும். ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக இத்தனை முறை பாராயணம் பண்ணுன்றதுக்காக பண்ணாம விருப்பத்தோட ஒரு லௌகீக அமைப்பு இல்லாம ஒரு பக்தி பயபக்தியாக அதை நீங்க கன்சிடர் பண்ணும்போது உறுதியா உங்களுக்கு முருகப்பெருமான் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தருவார். அந்த இடத்துல ஜாதகம் சர்வநிச்சயமாக ஸ்தம்பித்து போகும் பக்தி மார்க்கம் ஒன்றுக்குத்தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒருமுறை வலியுறுத்திக் கொள்கிறேன். நமது ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.